Hello friends, welcome to Abijith Cuisine YouTube channel. என் பேர் அபிஜித். இன்னைக்கு நம்ம வந்து கேரளா ஸ்டைல் சுசியம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து இனிப்பு பச்சை பயிறு சுண்டல் தேவை. இதை வந்து நம்ம ஒரு ஸ்மால் சைஸா பாலா உருட்டிக்கலாம். இதில் நம்ம பாதியை மேஷ் பண்ணி விட்டோன்னா நமக்கு பால் மாதிரி பிடிக்க வரும். அப்படியே உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா எந்த டைப் ஆஃப் அவல் கிடைச்சாலும் அதை பொடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் எப்படி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது 1/4 கப் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் பண்ணியிருக்கேன். மாவுக்கு வந்து நமக்கு 1/4 கப் மைதா மாவு தேவை. 1 பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம வந்து லம்ஸ் ஃப்ரீயாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் தேவைன்னா விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். பாருங்கள், அது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச பால் எடுத்து இதில் கோட் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற ஆயிலில் நம்ம இதை போட்டுக்கலாம். மாவு எல்லா பக்கமும் சமமாக பரவி இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ட்ராப் பண்ணுங்க. இந்த சுசியத்தை நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சுசியம் வந்து ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போட்டுருங்க. இது வந்து கேரளாவில் வந்து சுக்கியன் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இது வந்து சுசியம் சொல்லுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. நான் உங்கள் கமெண்ட்ஸை படிக்க ஆவலாக இருப்பேன். பாருங்கள், நம்மளோட சுசியம் சுக்கியன் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறமா இந்த வீடியோ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா, டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நீங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.